பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை என்பதாக. அபிகாயில் அவள் புருஷனாகிய நாபாலை குறித்து கூறின வார்த்தையாக காணப்படுகிறது. அபிகாயில் தன் பெயரைப் போலவே புத்தியுள்ள, அழகுள்ள, தன் தகப்பனை மகிழ்விக்கிற குணசாலியான ஸ்திரீ. ஆனால் நாபால் அவன் பெயரின்படி முட்டாளாகவும் முரடனாகவும் காணப்பட்டான். அதோடு அவனுடைய இருதயத்தில் பைத்தியமும் குடிகொண்டிருந்தது. ஒரு பைத்தியமும் குணசாலியானவளும் குடும்பம் நடத்தும் போது அந்த குடும்ப ஜீவியம் எவ்வாறு இருந்திருக்கக்கூடும்? இப்படிப்பட்ட நுகங்களில் இணைந்து குடும்ப வாழ்க்கை கசந்து போன திரளான தம்பதிகள் உண்டு. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆகையால் ஏற்ற துணைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்க்கை துணைகளை தெரிந்தெடுப்பது மிகவும் நல்லது. நாபால் மகா ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் காணப்பட்டது. ஒருவேளை நாபாலின் மிகுந்த ஐஸ்வர்யங்கள் அபிகாயிலை கவர்ச்சித்திருக்கக்கூடும். இந்நாட்களிலும் தேவ சித்தத்தை காட்டிலும் நல்ல வேலைகளும் வசதி வாய்ப்புகளும் திருமணங்களை நிர்ணயிப்பதனால் வேதனைகளும் பிரிவினைகளும் திரளாய் காணப்படுகிறது. தாவீது சவுலுக்கு பயந்து ஒவ்வொரு இடமாக ஓடிக்கொண்டிருந்த வேளையில் ஒரு முறை பாரான் வனாந்தரத்தில் காணப்பட்டான். அப்போது நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை தாவீது கேள்விப்பட்டான். தாவீதும் அவனோடு காணப்பட்டவர்களும் நாபாலுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆடுகளுக்கும் வனாந்தரத்தில் பாதுகாப்பாக காணப்பட்டதன் நிமித்தம் மயிர் கத்தரிக்கிற காலம் விருந்து நாட்களாய் காணப்படுவதனால் ஏதாவது உணவுப் பொருட்கள் தங்களுக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தன்னுடன் காணப்பட்ட 10 வாலிபர்களை தாவீது நாபாலிடம் அனுப்பினான். ஆனால் நாபால், தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாட்களில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்று தாவீதை அவமானப்படுத்தி அந்த வாலிபர்களை அனுப்பிவிட்டான். இந்த செய்தியை தாவீதுக்கு அவர்கள் அறிவித்தவுடன் தாவீதுக்கு கோபம் வந்தது. நாபால் நன்மைக்கு தீமை செய்ததன் நிமித்தம் ஏறக்குறைய 400 பேரோடு அவனையும் அவனுக்கு உண்டானவற்றையும் அழிக்கும்படிக்கு புறப்பட்டான். நாபால் தனக்கு ஆபத்து வருவதை உணராமல் குடித்து வரித்து கொண்டு காணப்பட்டான். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், ஆனால் பேதையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான் என்ற வார்த்தையின்படி அழிவை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் வேலைக்காரர்களுக்கும் சம்பாதிக்கிறவனாய் நாபால் காணப்பட்டான். நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் தன் வீட்டின் மேல் பொல்லாப்பு வருவதை அறிந்தவுடன் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தாவீதை சந்திக்கும்படிக்கு கடந்து சென்றாள். அபிகாயில் தாவீதை கண்டவுடன் முகங்குப்புற விழுந்து பணிந்து தன் புருஷனுக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பரிந்து பேசினாள். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஈந்து பாவிகளாகவும் துரோகிகளாகவும் காணப்பட்ட ஜனங்களை அழிவிலிருந்து ரட்சித்தாரோ, இன்றும் இப்படிப்பட்டவர்களுக்காக பிதாவின் வலது பாரசத்திலிருந்து பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறாரோ, அதுபோல அபிகாயிலும் தன் புருஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயரின்படியே இருக்கிறான், பைத்தியமும் காணப்படுகிறது என்று தாவீதிடம் பரிந்து பேசி அவனை தப்புவித்தாள். தன் ஜனங்களையும் அழிவிலிருந்து தப்புவித்தாள். தாவீதும் அவளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடே அனுப்பினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாபாலை போல நம் இருதயங்களை பைத்தியம் குடிகொள்ளும்படிக்கு செய்து விடாதிருங்கள். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் நாமோ அநேக உபாய தந்திரங்களை தேடி நம்மை கெடுத்து கொண்டோம். இந்நாட்களில் காணப்படுகிற அநேக கிறிஸ்தவர்கள் சாட்சியற்றவர்களாய், ஒழுக்கமில்லாதவர்களாய்,
மாம்சீகத்திலும் போதை பழக்க வழக்கங்களிலும் காணப்படுவதை பார்க்கும்போது நாபாலின் சந்ததியோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆகையால் இயேசுவோடு சஞ்சரித்து இயேசுவின் சாயலை அணிந்து அவருடைய பெயரை நம்மோடு இணைத்து அவருடைய பிள்ளைகளாய் எப்பொழுதும் காணப்பட நம்மை அர்ப்பணம் செய்வோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தகப்பனே, நீர் எங்களை செம்மையானவர்களாய் சிருஷ்டித்தீராகிலும் அநேக உபாய தந்திரங்களை தேடி உம்மை விட்டு விலகுகிற கிரியைகளை அநேக வேளைகளில் நாங்கள் செய்து உம்மை துக்கப்படுத்தின வேளைகள் உண்டு. தயவாய் கர்த்தர் மன்னிப்பீராக. ஒரு நாளும் எங்கள் இருதயங்களில் பைத்தியம் குடிகொள்ள நாங்கள் அனுமதித்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் காத்தருளும். அப்பா, உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருப்பதாக. கையிடுகிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் காரிய சித்தியை உண்டு பண்ணுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.